ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பிரசனம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட. இன்னைக்கு நம்ம ஆவணி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆவணி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 17/8/2026 திங்கட்கிழமை. திருக்கணிதப்படி காலை 7:57க்கும் வாக்கியப்படி மாலை 6:24க்கும் சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில இந்த மாதம் பிறக்குது. சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில இந்த மாதம் பிறக்கிறதுனால மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதம் பிறக்குது இல்லையா, அன்று என்னன்னா அதிகாலை, அதாவது காலை 7 மணிக்கு மேல நீங்க போய்க்கலாம், அல்லது ஈவினிங் நான் சொன்னேன்ல அந்த டைம்லயும் போய்க்கலாம். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சென்று அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு, இறைவனை வழிபாடு பண்ணிட்டு, ஏழை எளியவர்களுக்கு பழங்களை தானமா கொடுக்கணும். என்ன பழம் வேணா கொடுக்கலாம். உங்களால என்ன முடியுதோ அதை மட்டும் தானமா கொடுத்தா போதும். ஆப்பிள் கொடுக்கலாம், ஆரஞ்சு கொடுக்கலாம், கொய்யாப்பழம் கொடுக்கலாம், மாதுளை கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம். இது மாதிரி என்ன உங்களால முடியுதோ அது கொடுங்க. கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய இறைவனை நல்லா வழிபாடு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோச்சாலை சென்று பசுமாடுக்கு வாழைப்பழம் 2 வாழைப்பழம் கொடுக்கறது, அல்லது வைக்கப்புல் கொடுக்கறது, குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுங்க. அதுவே மிகப்பெரிய புண்ணியம். 2 வாழைப்பழத்தை கொடுத்து அது சுத்தி தொட்டு கும்பிட்டுக்குங்க. பசுமாட்டுல 30 முக்கோடி தேவர்களும் இருக்கிறதா ஐதீகம் இருக்கு. அதனால அதை தொட்டு கும்பிட்டுக்குங்க. பொதுவா இந்த மாதிரி செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. அதே மாதிரி விபத்து கண்டம், அகால மரணங்கள் ஆகாது, மன சஞ்சலங்கள் வராது. ஒரு வருடம் முழுவதுமே செல்வ செழிப்பான ஐஸ்வர்ய பிராப்தம் பெற்று நல்லபடியா வாழ்றதுக்கு உண்டான அமைப்பை கொடுத்துரும். சரிங்க. இந்த மாதம் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அற்புதமான பலன்கள் தான். ஆனா ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அஷ்டமத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெற்று பலம் பெறுது. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கக்கூடிய விஷயம் நல்லது கிடையாது. ஆனா பொருளாதார வாழ்க்கை நல்ல உயர்வாகவும் சிறப்பாகவும் இருக்கு. குருபலம் இருக்கும்போது எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல. உங்க ராசி அதிபதி வக்ர நிலை அடையறனால சிறு சிறு மன உளைச்சல்கள், டென்ஷன்கள், இனம் புரியா பயங்கள் ஏற்படுங்க. தொழில பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுறாரு. 9ஆம் இடத்துல புதன் உச்சம் பெறுது, ஆட்சி பெறுது, மூல திரிகோணம் ஆகுது. 5ஆம் இடத்துல உங்களுக்கு 5 கூடையவர் தான் 10ல இருக்காரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. செவ்வாய் இருக்கனால உங்களுக்கு கோபங்கள் அதிகமாகும். குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எந்த பாதிப்புமே வராது. 2ஆம் இடத்துல இருக்க ராகுவும், அஷ்டமத்துல இருக்கக்கூடிய கேதுவும் பாத்தீங்கன்னா, நன்மையும் கொடுக்கும். அதே நேரத்துல தீமையும் கொடுக்க தான் போகுது. உங்களுடைய ஹெல்த்ல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். பொதுவாவே ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ராகு கேது சப்போர்ட் பண்ணிரும். அதனால கவலைப்பட வேண்டாம். எந்த பாதிப்புகள் இருந்தாலும் 100க்கு 200% குருபலம் உச்சமான பலமாக இருக்கிறதுனால எல்லா பாதிப்புகள்ல இருந்தும் ரெக்கவர் ஆயிரும். நமக்கு இந்த சினிமாலாம் பார்க்கும்ல, நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துச்சுன்னா அவெஞ்சர்ஸ் நம்மளை காப்பாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி குரு உங்களையே காப்பாத்துவாரு. எல்லா தீமைகள்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா குரு இருக்கனால, குருபலம் இருக்கு. குருநாதர் வழிபாடு பண்ணிக்கங்க. சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. இஷ்டமான தெய்வங்கள வழிபாடுங்க. தெய்வத்துடைய வழிபாடு தான் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு ஆபத்துக்கள் வரும்போது நம்மளைய பாதுகாப்பு அரணாக இருந்து பாதுகாக்கிறது. தொழில் ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் தொழில்ல நல்லபடியா இருக்கு. ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்த வளர்ச்சி அடையறதுக்கு உதவி பண்ணும். மெயினா புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதம்ங்க. சின்ன சின்ன விஷயங்கள ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. அது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸ குடுக்கும். நல்ல யோகத்த குடுக்கும். நல்ல வருமானத்த குடுக்கும். நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க உதவும். காரிய தடைகள் நீங்கி காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும். காரியங்கள் ஜெயமாகும்ங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியா போகும். தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சக்சஸ குடுத்துரும். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் கோவப்படாம, நிறுத்தி, நிதானமா, உணர்ச்சி வசப்படாம செய்யணும். அப்படி செஞ்சுட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப சூப்பர். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல வருமானம், ஃபாரின் ஃபண்ட் வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய வருமானம், ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்தது, திடீர்னு ஒரு பெரிய தனச்சேர்க்கை, தன லாபத்த உண்டு பண்ணுங்க. 11ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால நிரந்தரமான லாபங்கள் கிடைக்கும். தொழில் மூலியமா நஷ்டமே ஏற்படாது. நல்ல லாபத்துல ரன் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட்டு கேஸுக்கு வழக்குகள், பிரச்சனைகள் இந்த மாரி இருந்தாலும் அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய
செவ்வாய் வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியா குறைஞ்சிரும். இந்த மாசம் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது உண்டுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுடைய விஷயங்கள்லாம் பாராட்டி ஒரு நல்ல ப்ரமோஷன குடுப்பாங்க. அதாவது இருக்கிற இடத்துலருந்து மாற்றங்கள் இருக்கு உங்களுக்கு. குருபலம் இருக்கனால, நீங்க வேலை பார்த்துட்டு இருக்க இடத்திலேயே வேற பிரான்ச்சஸ் போறது, வேற போஸ்டிங் போறது, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கீங்கன்னா, மேனேஜர் ஆகுறது, அதே மாரி டைரக்டர் ஆகுறது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். இல்லன்னா ஒரு கம்பெனிய விட்டு இன்னொரு கம்பெனிக்கு ஃபுல்லா வேற கம்பெனிக்கு நல்ல சேலரி இன்கிரிமென்ட்டோட போறது. நல்ல ஸ்கேல்ல நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது. அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. நெறைய பேருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கு. வெளி மாநிலங்களுக்காக படிக்கிறதுக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ, தொழிலுக்காகவோ வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை, அடுத்த நிலை அப்படின்னு உயர்வ நோக்கி தான் படிப்படியா போயிட்டுருக்கும். அதனால உங்களுக்கு கவலை வேண்டாம். 12ஆம் இடத்த வக்ரச்சனி பார்க்கறதுனால வெளிநாடுகளுக்கு செல்றது, அலைச்சல்கள் இந்த மாரி இருக்கும். ஆனா அலைச்சல்கள் இருந்தாலும் அது எல்லாமே ஆதாயமா தான் இருக்கும். சகோதர வழி ஆதரவுகள் உண்டு. உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை தன்னால வந்து சேரும். சொத்து சேர்க்கை உண்டு. நெறைய பேருக்கு இந்த வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்கக்கூடியது, இதுக்கெல்லாம் வந்து லோன் கேட்டு ரிஜெக்ட் ஆயிருந்தா கூட இந்த டைம்ல லோன் கேளுங்க. கட்டாயம் கிடைச்சிரும். வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரும். அதுக்குண்டான உங்களுக்கு உண்டான ஒரு பாகப் பிரிவினை தன்னால வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அஷ்டமத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து திடீர்னு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள குடுத்துரும். ஹெல்த் ரீதியா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது ஹெல்த் இஷ்யூ அப்டின்னா, உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களா சுய வைத்தியம் பார்க்கிறத அவாய்ட் பண்ணிக்கங்க. சூரியனும், கேதுவும் இருக்கனால நெறைய பேத்துக்கு சர்ஜரி கண்டங்கள் அல்லது வந்து ஏதாவது மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்கு. அதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போங்க. மின் சாதனங்கள இயக்கும்போது கவனமா இருங்க. நீங்க ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, சாதனங்கள் எல்லாம் இயக்கும்போது, இயந்திரங்கள இயக்கும்போது கவனத்தோட பண்ணணும். அலட்சியமா பண்ணீங்க அப்படின்னா, அது ஒரு பேர் ஆபத்தா இருக்கும். உடல் உறுப்புகள இழக்கிற மாரிலாம் வந்துரும். அதனால கவனமா இருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அஷ்டமத்துல சூரியனும், கேதுவும் சேருது. அது அமாவாசை தினமா மாறும்போது ஒரு கிரகணம் வருது. அந்த கிரகணம் நம்ம இந்தியாவுக்கு தெரியலனாலும், உங்களுடைய ராசிப்படி அது அஷ்டமத்துல இருக்கு. அதனால அது பிரச்சனைகள குடுத்துரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்டின்னா பிரச்சனைகள் தான். ஸோ இதுக்கு தான் வந்து இறை வழிபாடு பண்ணுங்க. குருபலம் இருக்கனால தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடும். உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், நல்ல பேரு, புகழ், நல்ல உத்தியோகம் இது எல்லாமே கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள ஏற்படுத்தி கொடுக்கும். ஐஸ்வர்ய பிராப்தத்த கொடுக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கி, அதுல இருக்கக்கூடிய என்னென்ன வில்லங்கங்கள்லாம் இருந்துச்சோ, அந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி, தானாக சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தந்தை வழி உறவுகளிடையே சுமூகமான உறவுகள் ஏற்படும். ஒரு சிலருக்குலாம் திருமண பிராப்தம் இருக்கு. நீண்ட நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனையினால திருமணம் ஏதாவது ஒரு தடை தாமதத்த சந்திச்சுட்டு இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல திருமணம் அப்படிங்கிறது ஈஸியா நிறைவேறும். அந்த திருமணம் சம்பந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சனி 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்த புதன பாக்குது. சனி, புதன் சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா, இருக்கிறதுனாலயும், புதன் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலம் திரிகோணம் படுறதுனாலயும், சனியோடைய பார்வை அதிகமாகும். குரு வந்து சனிய பாக்குறதுனாலயும், காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள கவனமா தான் கையாளணும். அவங்கனால ஒரு துரோகத்தையோ, அல்லது ஒரு பாதிப்பையோ சந்திக்கிற மாரி இருக்கும். மகர ராசிக்காரங்க பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாற்றங்கள சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு. அதுவும் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவதோ, அதாவது நீங்க மனசால விரும்பக்கூடிய ஒரு பெர்சனோ உங்கள ஏமாத்துறது, அதனால நீங்க மனசு உடைஞ்சு போறது, இப்படி நம்ம ஏமாந்துட்டோமேன்னு நெனச்சு கண்ணீர் விடுற மாரி அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ஒரே ஒரு விஷயம், பல ஏமாற்றங்கள கடந்து வர்றது தான் வாழ்க்கை அப்படின்னு மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போங்க. இந்த மாசம் வந்து உங்க மனச கொஞ்சம் கஷ்டப்படுத்துறதுக்கு சனியும், புதனும் இருக்கிறாங்க. பொதுவாவே நல்ல கிரக நிலைகள், சூழ்நிலைகள் காசு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு இருக்கு. ஆனா, உங்களுடைய நீங்க விரும்பக்கூடிய, மனசால நேசிக்கக்கூடிய ஒரு பெர்சன் வந்து உங்கள காயப்படுத்துறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஆனா, இந்த மாசத்துல மனம் உடைஞ்சு போகாதீங்கன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். மத்தபடி ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நான் வந்து காதல மட்டும் சொல்லல. அது நம்பிக்கைக்குரியவங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸையும் குறிக்கும், காதலன், காதலியையும் குறிக்கும். எல்லாத்தையுமே குறிக்கும். அல்லது
நம்பிக்கைக்குரியவங்கன்னா ரிலேஷனா கூட இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். ஆனா, நீங்க நம்பக்கூடிய ஒரு பர்சன் உங்களைய இந்த மாசம் ஏமாற்றத்த கண்டுபிடிச்சுருவீங்க. உங்கள ஏமாத்துனத கண்டுபிடிச்சுருவீங்க. அதனால உங்களுக்கு மனசு லைட்டா வலிக்கும். ஆனா, அந்த வலியோட இருக்கிறது தானே வாழ்க்கை. அதனால எல்லாத்தையும் கடந்து வர பழகிக்குங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நல்ல விஷயங்கள். புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது பண்ணலாம். கணவனுடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். நல்ல வருமானம் வரதுக்கு 2ல இருக்கக்கூடிய ராகு உதவி பண்ணுவாரு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஃபேமிலி சப்போர்ட்ட குடுத்துரும். பேரு புகழ் குடுக்கும். நல்ல சகல விதமான சௌபாக்கியங்கள குடுக்கும். என்ன விஷயத்த தொட்டாலும் சக்சஸ். நல்ல லாபத்த குடுத்துரும். சுக்கிரன் நல்லா இருக்கனால பெண்கள் வழி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணும். ஆ இது வந்து ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீரென ஒரு வண்டி வாங்குறது, லக்ஸூரியா வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, கட்டுன வீட்ட வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் குடுத்துரும் உங்களுக்கு. நீங்க என்ன செஞ்சாலும் அது சக்சஸ் தான். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, மன மகிழ்ச்சியான மாதமா தான் உங்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு அவ்ளோ அருமையா, அற்புதமா இருக்கு. ஏன்னா, பரிபூரணமா குருபலன் இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பொதுவா மகர ராசிக்காரங்க 2ஆம் இடத்துல ராகு இருக்கனால வார்த்தைகள்ல நிதானம், குடும்ப நபர்களிடையே அனுசரிச்சு போணும். பல வகைகள்ல இருந்து ஆதாயமும், தனச்சேர்க்கையும் உங்களுக்கு நடக்கும். அந்த எல்லாமே வந்து விரயமா பண்ணாம, ஒரு சுப விரயமா ஆக்கிக்கங்க. காசு பணத்த சேர்த்தி வச்சுக்கங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. பொதுவாவே வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கு. நெறைய வாய்ப்புகள் தேடி வரும். காசு பணம் சம்பாரிக்க முடியும். ஒரே நைட்ல ஒபாமாங்கிற மாரி ஒரே நைட்ல வைரல் ஆயி ரீச் ஆவீங்க. மக்களுடைய தன வசியம் உங்களுக்கு கிடைக்கும். ஜன வசியம் கிடைக்கும். பேரு புகழ் கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. படிப்புலலாம் உயர்கல்வியில மிகப்பெரிய லெவல்ல நீங்க சாதிப்பீங்க. வேலை இவ்வளோ நாளா கிடைக்கலன்னா கூட இந்த மாசம் ட்ரை பண்ணா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். நெறைய பேருக்கு மாற்றங்கள் இருக்கு. புதுவித மாற்றமாக இருக்கு. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமா இது இருக்குது. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, மகர ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தான். சூரியனும், கேதுவும் சேர்ந்திருக்கு. காசு பணம் வரும். அதே நேரத்துல உயர் அதிகாரியுடைய அழுத்தங்கள் இருக்கும். லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடாதீங்க. சனி வக்ரமான காலகட்டமா இது இருக்கிறதுனாலயும், உங்களுக்கு வந்து குருவோடைய இது வந்து பலன் வந்து பரிபூரணமா இருக்கனாலயும், சூரியன் அஷ்டமத்துல மறைஞ்சு கேதுவோட இருக்கனாலயும், உங்கள சிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குமோ அத்தனையும் நடக்கும். குரு உங்களை காப்பாத்திருவாரு. இருந்தாலும் நீங்களும் கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனம். சூரியனும் கேதுவும் சேர்ந்து அஷ்டமத்துல அதே நேரத்துல சனி வந்து புதன பாத்துருது. நம்பிக்கைக்குரியவங்க ஏமாத்திருவாங்க. உயர் அதிகாரிகள நம்பவே நம்பாதீங்க. "நீ செய்யி நான் பாத்துக்கிறேன். உனக்கு துணை இருப்பேன்னு" சொன்னா, "என்னால முடியாது. எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, தலை வலிக்குதுன்னு" ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருங்க. இல்ல அப்டின்னா, காலம் முழுதும் நீங்க பனிஷ்மென்ட் ஆயி ஜெயிலுக்கு போவீங்க. உயர் அதிகாரி டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ரொம்ப கவனமா இருக்கணும். மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அடிச்சது ஜாக்பாட்டு யோகம் அப்படிங்கிற மாரி அஷ்டமத்துல சூரியன் கேது மறைஞ்சா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்க தப்பு செஞ்சா கூட மாட்டிக்க மாட்டீங்க. அந்த மாரி ஜனவசியம், பேரு, புகழ் எல்லாமே இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கனால உங்க பேர்ல ஒரு கிரேஸ் உருவாயிரும். மக்கள் கிட்ட சென்றடைவீங்க. அதே மாரி ஜனவசியங்கள் இதெல்லாம் உருவாகும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து மெயின் பிரைம் சேனல்ஸ்லலாம் நீங்க வருவீங்க. நீங்க செஞ்சக்கூடிய ஒரு சின்ன நல்ல விஷயங்கள், அது பெரிய லெவல்ல இருக்கும். புதன் ஆட்சி உச்சம் பெறதுனால நீங்க செய்யக்கூடியத பப்ளிசிட்டி தேடிக்கங்க. ரீல்ஸ் எடுத்து போடுங்க. இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல வைரல் ஆகும். அப்போ உங்கள நெறைய பேரு தெரியும். இவரு தான் இந்த துறைக்கு அப்படிங்கிற மாரி தெரியும். கட்சி தலைமையிடம் உங்களுக்கு அங்கீகாரத்த குடுப்பாங்க. ஒரு நல்ல பொறுப்ப குடுப்பாங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். கட்சியில மிகப்பெரிய லெவல்ல தலைமைக்கெல்லாம் நீங்க போயிடுவீங்க. அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே மகர ராசிக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. குடும்ப நிலையும் நல்லா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.